கூடன்குளத்தில் மேலும் 2 அணு உலைகளை அமைக்க தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாமக வேட்பாளர்கள் சூறாவளி பரப்பு. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் கிராமம் கிராமமாக பீட்ரூட் பயிரில் நல்ல லாபம் கிடைப்பதால் உடுமலை பகுதி விவசாயிகள் அதனை பயிரிட அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அருகே வறட்சியால் கருகும் நெற்பயிரை காப்பாற்ற தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி தேர்தலை புறக்கணிக்கவிருப்பதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். அமெரிக்காவில் பெய்து வரும் கனமழையால் அலபாமா மாநில. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் தொலைக்காட்சியின் மணிச்செய்திகளை பாருங்கள். www.makkal.tv என்ற இணையதளத்திலும் மணிச்செய்திகளை காணலாம். தேனி அருகே நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் பூத்து சிரிக்கும் ஆயிரக்கணக்கிய சூறாவளி காற்றில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் தொலைக்காட்சியின் மணிச்செய்திகளை பாருங்கள். www.makkal.tv என்ற இணையதளத்திலும் மணிச்செய்தி. தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றால் அத்தொகுதி மக்களின் குறைகள் தீர்த்து வைக்கப்படும் என பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி உறுதி. அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். குடிநீர் தட்டுப்பாடு, மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வாக்கு சேகரிக்க சென்ற நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஊருக்குள் நுழைய விடாமல்